கொடைக்கானலில் 2 சக்கர வாகனங்களும் 4 சக்கர வாகனங்களும் தவழ்ந்து செல்லும் நிலைமை. கொடைக்கானல் ஏரி சாலை முதல் மேல்மலை கிராமங்கள் வரை உள்ள சாலை குண்டும் குழியுமாக முறையான தடுப்பு வேலிகள் இல்லாமல் காட்சியளிப்பதால் 2 சக்கர வாகனங்களும் 4 சக்கர வாகனங்களும் ஊர்ந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கொடைக்கானல் சிறப்பு செய்தியாளர் கூல் சுரேஷ் பொதுமக்களிடம் கலந்துரையாடலை பார்க்கலாம். வணக்கம், கொடைக்கானல் சிறப்பு செய்தியாளர் கூல் சுரேஷ். இப்போ நம்ம பிரதான சாலை கொடைக்கானல் மேல்மலை கிராமமான சாலையில் நம்ம இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப குண்டும் குழியுமா இருக்கிறது. இந்த சாலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாலையில் பொதுமக்களோட கோரிக்கையை நம்ம கேட்க போகிறோம். நேர்காணல். வணக்கங்க, என் பேர் செல்வம், சமூக ஆர்வலர். இப்போ இந்த கொடைக்கானல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது மேல்மலை கிராமங்கள். அந்த மேல்மலை சார்ந்த கிராமங்களுக்கு அடிப்படை தேவைன்றது இப்போ இன்னைக்கு வாழ்க்கையில் அன்றாட பயணம் நம்ம மேற்கொள்றோம் எல்லாருக்குமே. அப்போ அதுக்கு தேவையானது தரமான சாலைகள் தேவைறது ரொம்ப ஒரு குண்டும் குழியுமா மிக மோசமான சாலைகளாக இருக்குது. இதில் இந்த கூட்ட நெருக்கடியான காலங்களில் பார்த்தீங்கன்னா இதில் அதே சாலையின் வழியாகத்தான் நம்மளோட வர்ற கெஸ்ட் சுற்றுலா பயணிகள் எல்லாருமே அதில் பயணிக்கிறாங்க. அதனால அந்த நேரத்துல மிக மிக நெருக்கடியான ஒரு சூழல் உருவாகுது. ரெண்டாவது தரமற்ற சாலைகள்னால இப்போ அந்த மக்கள் மேல மக்கள் அங்க இருந்து பயிரிட்டு மேல்மலை சுற்றியுள்ள கிராமங்கள்ல விவசாயம் மட்டும்தாங்க ரொம்ப ஒரு பெருமக்கள் கவனத்துல எடுத்து அந்த மேல்மலை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு, மேல்மலை சார்ந்த கிராம மக்களுக்கு அது சரியான தரமான ஒரு சாலைகளை அமைச்சு கொடுத்தா மிகப்பெரிய உதவியா இருக்கும். இது பல வருட கோரிக்கையாக அந்த மக்கள் வச்சுக்கிட்டே இருக்கும். அதை அரசு அதிகாரிகளும் அமைச்சர் பெருமக்களும் கொஞ்சம் கவனத்துல எடுத்து இதை மக்களுக்கு ஒரு மிகவும் உதவிகரமான ஒரு விஷயமா இது செஞ்சு தரணும்னா இந்த சாலையை நல்லபடியா சப்பையா தந்தா நல்லா இருக்கும். இதுல அவசர கால ஒரு சூழல்ல ஒரு ஆம்புலன்ஸ் இந்த மாதிரியான ஒரு வாகனங்கள் செல்லணும் அப்படின்ற ஒரு பட்சத்துல அது சரியான ஒரு நேரத்துல போய் கொண்டு சேர்க்க முடியாதனால அதனாலும் பல உயிர் சேதங்கள் ஏற்படும். சாலைகள் வேணும்ன்றதுதான் எங்களோட நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு. இதை கவனத்தில் எடுத்துக்க இந்த காணொலி வழியாக நம்புறேன். நன்றி, வணக்கம். என் பேர் முகமது ஆசின். கொடைக்கானல் நான் வாகன ஓட்டியா இருக்கேன். பார்த்தீங்கன்னா அப்சர்வேட்டிலிருந்து பூம்பாறை, மண்டமனூர், குண்டுப்பட்டி போகிற நெடுஞ்சாலை ரொம்ப மோசமாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.